அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான ஒரு அப்டேட் நியூஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில விடுபட்டவங்கள மறுபடியும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத இதுக்கு முன்னாடி வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா, அதுக்கான டேட் வந்து அறிவிக்காம இருந்தாங்க. இப்ப வந்து அதுக்கான டேட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி நியூஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோல நம்ம வந்து ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். எப்போ வந்து இந்த விடுபட்டவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நீங்க வந்து இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து குடுக்கப்படும். அப்போ வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இத பத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன முகாம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். மக்களின் குறைகள தீர்க்கும் வகையில தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில 10,000 முகாம்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முகாம்கள்ல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள்ல நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஜூலை 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம்கள் வந்து நடத்தப்படும். அந்த முகாம்கள்ல வந்து யாரெல்லாம் விடுபட்டிருக்காங்களோ, மகளிர் உரிமை தொகையில அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்க விண்ணப்பிக்கிற விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 45 நாட்களுக்குள்ள அதுக்கான முடிவுகள் வந்து நாங்க வந்து வெளியிடப்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டீங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 45 நாளைக்குள்ள இதுக்கான ரிசல்ட் வந்து குடுத்துருவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிராமத்தில வந்து எவ்வளோ முகாம்கள் வந்து நடத்தப் போறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறத்தில வந்துட்டு எவ்வளோ முகாம்கள் நடத்தப் போறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புறத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 3768 முகாம்கள் வந்து நடத்தப் போறாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கிராமங்கள் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 6232 முகாம்கள். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 முகாம்கள் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்க பகுதியிலேயே அதாவது உங்க பஞ்சாயத்துல இருக்கலாம், இல்ல உங்க ஊர்ல இருக்கலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து முகாம் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 15ஆம் தேதி வந்து இந்த முகாம்கள் வந்து தொடங்கப் போகுது. இந்த முகாம்கள் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு மட்டும் தான் நடத்தப் போறாங்களா அப்படின்னு இல்ல. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சேவைகள் வந்து இந்த முகாம்கள்ல வந்து நடத்தப் போறாங்க. அதுல ஒண்ணு தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையில விடுபட்டவங்கள சேர்க்கிற ஒரு சேவை. இப்போ வந்து நகர்ப்புறத்துல இருக்கிற என்னென்ன சேவைகள் வந்து இந்த முகாம்கள்ல வந்து சேவைகள் குடுக்க போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 13 துறைகள்ல 43 சேவைகள் வந்து நகர்ப்புறத்துல வந்து குடுக்க போறாங்க. இதுவே வந்து கிராமப்புறத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 14 துறைகள்ல இருக்கிற 46 சேவைகள் வந்து இந்த முகாம்கள்ல வந்து மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இந்த முகாம் வந்து கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க. ஏகப்பட்ட சேவைகள் வந்து இந்த முகாம் மூலமா நடத்தப் போறாங்க. எல்லா சேவைகளும் நம்ம பகுதியிலேயே நம்ம வந்து கிடைக்கப் போகுது. அதாவது நம்ம ஊர்ல இருக்கலாம், இல்லன்னா நம்ம பஞ்சாயத்துல இருக்கலாம். நம்ம வந்து பக்கத்திலேயே தான் வந்து இந்த முகாம் வந்து நடத்தப் போவாங்க. இந்த நியூஸ் ஒரு குட் நியூஸா தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த முகாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 15ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் வந்து இந்த முகாம் வந்து நடத்தப் போவாங்க. ஸோ, அதுல வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டு இந்த சேவைகள வந்து பெறுங்க. எந்தெந்த ஊர்ல வந்து நடத்தப் போறாங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து இன்னும் விடல. ஸோ, அப்படி விட்டாங்கன்னா, நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்றேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இத மத்தவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே வந்து முகாம்ல கலந்துக்கிட்டு இந்த சேவைகள வந்து நீங்க வந்து பெறுங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 46 சேவைகள் வந்து கிராம சைடும், 43 சேவைகள் வந்து நகர்ப்புறத்திலயும் வந்து சேவைகள் வந்து குடுக்க போறாங்க. இந்த முகாம் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எல்லா நியூஸ் பேப்பர்லயும், எல்லா நியூஸ் சேனல்லயும் வந்து குடுத்துருக்காங்க. அதுலயும் வந்து பாருங்க. என்னென்னலாம் குடுத்துருக்காங்கன்ட்டு. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.